16, 17 ஆம் நூற்றாண்டுல திருவண்ணாமலையும் அதைச் சுற்றியிருந்த பகுதியையும் சின்மை நாயகர் அப்படிங்கற ஒரு குறுநில மன்னர் ஆட்சி செஞ்சிருக்கார். அவருக்கு ஒரு மகள். அந்த பெண் பருவம் அடையுறதுக்கு முன்னாடியே அவளோட அம்மா இறந்துட்டாங்க. நாடு நிர்வாகம்னு மகள் இருக்காங்கற எண்ணமே இல்லாமல் இருந்துட்டாராம் அந்த ராஜா. அந்தந்த வயசுல கத்துக்க வேண்டிய விஷயங்களை அந்த பெண் கத்துக்காமலே வளர்ந்திருக்கா. கால ஓட்டத்துல மகள் இருக்காங்கற நினைப்பே இல்லாமல் போச்சேன்னு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாராம் ராஜா. உறவு முறையில இருந்த ஒரு இளவரசனுக்கு தன்னுடைய மகளை மனமுடிச்சு வச்சிருக்கார். கல்யாணமாகி 4வது நாளே மகளும் மருமகனும் அரண்மனைக்கு வந்து, உங்கள் மகளுக்கு தாம்பத்தியத்தில் கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்ல, நல்லது கெட்டதெல்லாம் கற்றுக் கொடுத்து அப்புறமா அனுப்பி வைங்கனும் மனைவியை விட்டுச் செல்கிறான் மருமகன். தோளுக்கு மேல வளர்ந்த மகளுக்கு அப்பாவா இருந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்படி சொல்லிக் கொடுக்கிறது என்று யோசித்த ராஜா தனது மந்திரியிடம் யோசனை கேட்கிறார். மந்திரியும் ஒரு ஐடியா தரார். அது என்னன்னா, ஒரு குலத்தை வெட்டிருக்கார். அந்த குலத்தை சுற்றி வாழ்க்குன்னா என்ன, குடும்பம்னா என்ன, தாம்பத்தியம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்கார். குளத்துக்கு குளிக்க போன இளவரசி அங்க இருந்த பாலுணர்வு சிற்பங்களை எல்லாம் பார்த்து தாம்பத்திய ரசியங்களை புரிஞ்சுக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போய் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ்ந்தாலாம். அம்மா ஸ்தானத்தில இருந்து தாம்பத்திய விஷயங்களை கத்துக் கொட்டதால மக்கள் அம்மா குலமுனும் இளைஞர்கள் மன்மத குலமுனும் அந்த குலத்தை அழைக்கிறாங்க. பின்பு அம்மா இல்லாத பெண்களுக்கு அங்கே குளிக்க அனுமதியும் அளிக்கப்பட்டிருக்கு.